ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்று நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்பது ஆண்டவருடைய கிருபை. நிச்சயமாகவே நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைகளுக்கு தப்பான். நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே உண்மைக்கு இடமில்லாமல் போய்விட்டது. பொய்க்கு இருக்கிற முக்கியத்துவம் உண்மைக்கு இல்லை. இன்றைக்கு வாழ்க்கை பொய்யாக மாறிவிட்டது, வார்த்தைகள் பொய்யாக மாறிவிட்டது. நாங்கள் கூட அநேக நேரம் பொய் சொல்ல பழகிவிட்டோம். எங்கே நிற்கிறோன்னு கேட்டால் நாங்கள் தூரம் அனுப்போம், நாங்கள் சொல்லலாம் இந்த கிட்ட வந்துட்டேன்னு சொல்லுவோம். பாருங்கள், இன்றைக்கு பொய் நம்முடைய வாழ்க்கையில் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே அழிகிற அளவு நம்முடைய வாழ்க்கை பொய்யான விடயங்களுக்கும் மாய்மானமான விடயங்களுக்கும் நாங்கள் அநேகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே நாங்கள் உண்மையுள்ள மனிதர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு நம்மிடத்தில் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர் ஒருவருக்கொருவர் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபை போதகர் விசுவாசிகள் நாங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூப்பர்கள் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். பாடசாலையில் மாணவர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொய் பேசாதபடி, நல்லவர்கள் போல் நடிக்காதபடி, பழக்க வழக்கங்களிலும் கிரியைகளிலும் பேச்சிலும் வார்த்தையிலும் நாம் மற்றவர்களுக்கு நேர்மை உள்ளவர்களாய் நடக்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும், எங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், என்னோட வாழ்க்கையில் ஒரு ஆறுதலை நாம் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு அநேகமான நேரங்களிலே இன்றைக்கு உண்மை என்ற பதத்திற்கே அர்த்தமில்லாதபடி வாழ்ந்து வருகிற காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து வருகிறோம். இன்றைக்கு உண்மைக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே இடம் இல்லை. பொய்க்கும் நடிப்புக்கும் இருக்கிற இடம் உண்மை என்ற வார்த்தைக்கு இல்லாத காலகட்டத்தில் இருக்கிற நானும் நீங்களும் கடவுள் கொடுத்த உறவுகள் ஒருவருக்கொருவர் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை விட மேலான காரியம் ஒன்று என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவுக்கு இரட்சகருக்கு உண்மையுள்ளவன் தான் தன் குடும்பத்துக்கு உண்மை உள்ளவராக இருப்பான். எந்த மனிதனாக இருந்த நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், ஒரு போதகராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். முதலாவது நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் வாழ பழகிவிட்டோம் என்று சொன்னால், எங்களுக்கு கடவுள் கொடுத்த உறவுகள் மத்தியிலே உண்மையாக இருப்பது எங்களுக்கு கடினமான காரியம் இல்லை. எங்களுக்கு அது இலகுவான காரியமாக, அது ஒரு சாதாரணமான விடயமாக மாறுவதற்கு போதுமானதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலும் இயன்ற அளவு உண்மையை காத்து கொள்ள வேண்டும். நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? பேச்சில் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? வாழ்க்கை துணையோடு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? ஊழிய பாதையில் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? பண விஷயத்தில் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேனா? கொடுத்த வார்த்தைக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா? இன்னுமாக தேவன் கொடுத்த பொறுப்புகளுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா? அழைப்புக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த மந்தைக்கு மாதிரியாக உண்மை உள்ளவனாய் நான் வாழுகிறேனா என்று நம்மை நாம் அடிக்கடி ஆராய்ந்து பார்க்க வேண்டும், செலவை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட எத்தனையோ தேவ பிள்ளைகள் தங்களுக்கேற்றவாறு, தங்களுக்கேற்ற நபர்களுக்கேற்றவாறு ஒரு நடிகர் திலகங்களாய் இருப்பதனாலே அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவருடைய மகிமையை காண முடியவில்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை, ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை இந்த பூமியிலே வாழ முடியாதபடி பரிதபிக்கிறார்கள். காரணம், வெளிவேசக்காரர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக நான் நல்லவன் போல, மனிதர்களுக்கு முன்பாக நான் நல்லவன் போல காண்பித்து வெளிவேசமாய் படம் காட்டுகிறவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய அனுக்கிரகங்களையும் அவருடைய கிருபை வரங்களையும் அனுபவிக்க முடியாது போய்விடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழுகிற பொழுது நாம் வாழும் குடும்பம், நாம் வாழும் சமுதாயம், நாம் வாழும் ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.